அரசியல் நாகரிகம் புரியாமல் கிணற்று தவளை போன்று எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக அண்ணாமலை விமர்சித்த நிலையில் அண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசியல் புரியவில்லை என்று ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், நாங்கள் 100 ரூபா நாணயம் திரு கருணாநிதியுடைய 100ஆண்டு விழாவில் 100 ரூபா நாணயம் வெளியிடுறாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிறோம், நீங்களும் மேதகு ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருதில் போய் கலந்துக்குன்னு சொன்னார். உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார். நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க மத்திய அரசு அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது. ஒரு கிணத்து தவளையாக இந்த அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு? அண்ணாமலையை பொறுத்த அளவுக்கு அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் புரியாத அறியாத ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் இன்னும் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் தேவைப்படுகிறது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதில் தவறில்லை, அதே நேரத்தில் ஒருவரது காலில் விழுவதுதான் தவறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர்பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 3 அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார். அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன். இப்படி நிப்பார், இப்படி நிப்பார். அப்படி பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாதாம். காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சரா இருந்தவர். எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர், அவர் கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பார்க்கிறேன். நான் அதை சிறுமையா பார்க்கல. மலையாள சினிமா துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களை தோலுரித்துள்ளது ஹேமா கமிட்டி அறிக்கை. அப்படி என்ன தொல்லைகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2017ஆம் ஆண்டு பிரபல நடிகை ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானது மலையாள சினிமாவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. இதையடுத்து ஷூட்டிங் தளத்தில் நடிகைகள் தொடங்கி அனைத்து நிலை பெண்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலையாள சினிமா துறையின் பெண்கள் அமைப்பினர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி பாதிக்கப்பட்ட நடிகை உள்ளிட்ட பெண் கலைஞர்களிடம் விசாரணை நடத்தி 2019ஆம் ஆண்டில் அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது. 233 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பின் வெளியாகியுள்ளது. நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கமானது மலையாள சினிமாவில் அதிகமாகவே பரவியிருக்கிறது என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் அம்பலமாகியுள்ளது. பாலியல் உறவுக்கு சம்மதிக்கும்படி நடிகைகளை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாலியல் ரீதியாக இணங்கும் நடிகைகளை ஒத்துழைக்கும் நடிகைகள் என வகைப்படுத்தி அவர்களுக்கு மட்டுமே பட வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுகின்றன என்ற தகவலும் இடம்பெற்றுள்ளது. முத்தம் மற்றும் நிர்வாண காட்சிகளில் நடிக்க நடிகைகள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் இதற்கு மறுத்தால் மிரட்டப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு நடிகை ஏற்கனவே பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட நடிகருடன் சேர்ந்து நடிக்கும் காட்சி படமாக்கப்பட்டுள்ளது. அதுவும் அந்த நடிகருடன் கணவன் மனைவியாக நடிக்க வேண்டிய சூழல் எழுந்ததாம். தினமும் கட்டிப்பிடிப்பது போன்ற காட்சிகளில் நடிக்க வைத்து கொடுமை செய்திருக்கிறார்கள். கட்டிப்பிடிக்கும் சீனை வேண்டுமென்றே 17 முறை ரீடேக் எடுக்கச் சொல்லி கொடுமைப்படுத்தியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்ட லிஸ்டில் ஏராளமான முன்னணி நடிகர்கள் இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலையும் அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுக்கும் நடிகைகளுக்கு சமூக வலைதளங்கள் மூலமும் தொல்லைகள் தரப்படுகின்றன. பாலியல் தொல்லைகள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் பல கடுமையான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என பெண் கலைஞர்கள் கூறியதாகவும் அந்த பயத்தின் காரணமாகவே இது பற்றி வாய் திறக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் ஹேமா கமிட்டி அறிக்கை தெரிவித்துள்ளது. பல நடிகைகள் ஹோட்டலில் தனி அறையில் தங்குவதற்கே அச்சப்படும் சூழல் மலையாள சினிமா துறையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திரைப்பட செட்டில் சுத்தமான கழிவறை, உடைமாற்றும் அறை போன்ற அடிப்படை உரிமைகள் கூட
பெண் கலைஞர்களுக்கு மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நேரம் சிறுநீர் போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க பெண்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெண் கலைஞர்கள் மட்டுமின்றி ஆண் கலைஞர்களும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒட்டுமொத்த மலையாள சினிமா துறையும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் என மொத்தம் 15 ஆண் பிரபலங்களின் பிடியில் இருக்கிறது. இந்த பவர்ஃபுல் நபர்களை தெரியாமல் கோபப்படுத்தும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நீண்ட கால தடைகள் விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அடுக்கடுக்கான பாலியல் துன்புறுத்தல்களை அம்பலப்படுத்திய ஹேமா கமிட்டி சில பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளது. நடிகர் நடிகைகளுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், குற்றப்பின்னணி உள்ளவர்களை ஓட்டுநர்களாக நியமிக்க தடை விதிக்க வேண்டும், ஷூட்டிங்கில் பங்கேற்கும் நடிகைகளுக்கு பாதுகாப்பான இருப்பிடம், போக்குவரத்து உள்ளிட்டவற்றை தயாரிப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஷூட்டிங் நடக்கும் இடங்களில் மதுபானம், போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. புயலை கிளப்பியுள்ள ஹேமா கமிட்டி அறிக்கையால் கேரள அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. கேரளாவைப் போல தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை இருப்பதாக நடிகை சனம் ஷெட்டி தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி நவீன நங்கையர் ஃபவுண்டேஷன் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் சனம் ஷெட்டி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மலையாள திரையுலகைப் போல தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லைகள் இருப்பதாக கூறினார். நடிகைகள் மட்டுமின்றி நடிகர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். இதனால் கேரளா போல தமிழ்நாட்டிலும் விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் எனவும் நடிகை சனம் ஷெட்டி கோரிக்கை விடுத்தார். இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது, இல்லன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். 2 நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே, அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அப்பவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கேயே அப்போவே சொல்லியிருக்கேன். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க பேசக்கூடாதுன்ற எந்த ரூலும் கிடையாது. எப்போ எந்த விஷயம் நடந்தாலும் முன் வந்து பேசுங்க. திஸ் இஸ் த டைம். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், எந்தெந்த பகுதிகளில் மழை அதிகமாக பெய்து வருகிறது? நிச்சயமாக தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் மாலை வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, ஆனந்தகிரி, பாம்பார்புரம், வட்டக்கானல், செயின்ட் மேரிஸ் சாலை, ரைபிள் ரேஞ்ச் சாலை, கவி தியாகராஜர் சாலை, கான்வென்ட் ரோடு, மல்லி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையாகவும் வேறு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் பெய்து வருகிறது. மழை தொடர்வதால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவுவதுடன் சாலைகளிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதே போல நீர்நிலைகள் மற்றும் அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.